யோ, இப்படியே உக்காந்துக்கிட்டே இருக்காம தம்பியை கூட்டிட்டு போய் முடிய வெட்டி கூட்டிட்டு வா. என்ன சுந்தரி, உன்கிட்ட கொஞ்ச நேரம் உட்கார முடியல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, கடை ரொம்ப கூட்டமா இருக்கும். நாளைக்கு போய்க்கலாம். இப்படியே சொல்லி சொல்லிதான் 3 மாசமா வெட்டாம கிடக்கு. மரியாதை இன்னைக்கு கூட்டிட்டு போய் வெட்டி கூட்டிட்டு வாயா. எப்பா வாப்பா போலாம். எது சொன்னாலும் காரணமா தான் சொல்ற. வா போய் முடி வெட்டிட்டு வரலாம். டேய் மானே, எப்ப நீயா தானடா போவ? இன்னைக்கு இருக்கிற என்னைய கூப்பிடுற? யோ, அவனா போனா காசை ஏமாத்திடுறாங்கயா. நீ போனீன்னா கெஞ்சி கெதறி கம்மியா காசு கொடுத்துட்டு வருவீல. உங்களுக்கு அசிங்கப்படுறதுக்கு ஒரு ஆள் தேவை. சரி வாடா மானே போலாம். சுந்தரி, பையன் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்க? ஏயா, இப்படி பிள்ளைய கூட்டிட்டு போய் முள்ளமன்றி முடி மாதிரி வெட்டி கூட்டிட்டு வந்திருக்க? ஏ சுந்தரி, இதான் பொரியன் ஹேர் ஸ்டைல். அப்பதான் பிள்ளையெல்லாம் இவனை பார்க்கும். அட பாவி, உனைய மாதிரி அப்பங்களாலதான் அந்த பிள்ளைய கெட்டு போறாங்க. ஐயா, இல்லாட்டி இவங்க கெட்டு போக மாட்டாங்க. ஓடி இவளே. அம்மா, ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குமா? நட்டகத்துல நிக்குது பாரு முடியலாம். யோ, மரியாதை அவனை கூட்டிட்டு போய் வலிச்சு சீவர மாதிரி முடிய வெட்டி கூட்டிட்டு வா. இல்ல. என்னது மறுபடியுமா? அதெல்லாம் என்னால முடியாது சுந்தரி. முடியாதா? சரி, இங்கிட்டு வா. ஏ டிஷும் டிஷும். சாட்சி புத்தாதா? டேய், நீ போய் முடிய ஒழுங்கா வெட்டிட்டு வாடா போடா. அது கொடுக்கறத கொடுத்தாதான் சொன்ன பேச்சு கேட்குறாங்க. சரிங்க மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போய் என் புருஷன் எங்கே கிடக்குறான்னு தெரியல, போய் தூக்கிட்டு வரேன்.